நாளை வெளியாகி உள்ள திரைப்படம் நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது. அந்த கூலி படத்தை வந்து எனக்கு முன்னாடியே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணன் பார்த்துட்டாரு போல. அதனால் நாளைக்கு நீங்க எல்லாம் போயிட்டு நல்லா பார்க்கலாம் படத்தை. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வர தேவை கிடையாது. நிச்சயமா தலைவர் படம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு வேற தலைவருடைய 50 வருஷம் நிறைவு செய்கிறாரு. திரையுலகிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டு நிறைவு செய்கிறாரு. நம்மளும் வாழ்த்துறோம். நாளைக்கு தலைவர் படம் வேற லெவலில் வந்து ஹிட் ஆக போகுது. மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வாரி தூக்க போகுது. ஏன்னா லியோ படத்துடைய கலெக்ஷனே வந்து அந்த டிக்கெட் முன்பதிவு பண்ணுவாங்க இல்லையா, அதே வந்து இந்த கூலி படம் வந்து முழுசாக வந்து முறியடிச்சிருச்சான். ஸோ நமக்கு வந்து இது கவலையே கிடையாது. ஒன்று, படம் வந்து வேற லெவல் என்டர்டைன்மெண்ட். நம்ம ஜாலியாக படத்துக்கு போகலாம். 2 மணி நேரம் 50 நிமிஷம் நம்ம துணை முதலமைச்சரே உட்காந்து பார்த்துருக்காருன்னா நமக்கு என்ன கேடு. நம்ம போயிட்டு சும்மா ஒரு 3 மணி நேரம், எனக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்வெல்லாம் கணக்கு பண்ண வந்துடும் பொழுது ஒரு 3.5 மணி நேரம் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஆனால் நீங்கள் கூட நினச்சிருப்பீங்க, என்னடா இவன் தூய்மை பணியாளர்கள் பற்றி பேசியிருந்தான், இதை பற்றி பேசுகிறான், இதை பற்றி பேசுகிறான்னா அப்புறம் துணை முதலமைச்சர் எதை பற்றி பேசுகிறாரு, நம்ம அதை தானே பேச முடியும். நீங்கள் கேட்ட, நீங்கள் தம்ப்லைன் பார்த்துட்டு உள்ளே வந்த அந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து இன்றைக்கி முடிஞ்சிடும். ஏன்னா ஹைகோர்ட் வந்து தூய்மை பணியாளர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க.